எல்லோருக்கும் வணக்கம். நீலம் பண்பாட்டு அமைப்பின் சார்பாக நடைபெறுகிற இந்த வேர்ச்சொல் தலித் இலக்கிய கூடுகைக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பண்பாட்டு நெருக்கடியான காலகட்டத்தில் தனித்த குரல்களை ஒலிப்பதற்கும் மாறுபட்ட கலைகளை அடையாளப்படுத்துவதற்கும் நம் பண்பாட்டில் யார் விடுபட்டிருக்கிறார்கள், எதை முதன்மைப்படுத்துகிறோம் என்பதை ஆராய்வதற்கும் இது போன்ற கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியமானவை. அதை தொடர்ந்து ரஞ்சித் அவர்கள் முன்னெடுத்துட்டு வர்றார். அதற்காக அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். தமிழ் திரையுலகத்தில் அவருடைய பங்களிப்பு என்பது மிக தனித்துவமானது. அவர் ஒரு புதிய அழகியலை, புதிய கதைக்களங்களை, புதிய திரைமொழியை, புதிய திரைக்கான கதைகளை உருவாக்கிய ஒரு மிக முக்கியமான திரைக்கலைஞர். அவருடைய மெட்ராஸ்கிற திரைப்படத்தை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். அதில் வரக்கூடிய சுவர் என்பது திரைப்படத்தில் வரக்கூடிய சுவர் அல்ல, தமிழ் சமூகத்தில் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுவர். அந்த சுவரை அவர் திரைப்படத்தில் ஒரு அடையாளமாக காட்டியிருக்கிறார். தான் ஒரு திரைப்பட இயக்குனராக இருக்கிறோம் என்பதை தாண்டி ஒரு திரை இயக்கத்தையே அவர் முன்னெடுக்கிறார். அதுதான் மற்ற இயக்குனர்களிடமிருந்து அவரை வேறுபடுத்துகிற மிக முக்கியமான அம்சமாக நான் கருதுகிறேன். இளம் திரைக்கலைஞர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு திரைப்படங்களை தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து, அவர்களுக்கான அரங்குகளை, அவர்களுக்கான மாற்று வழிகளை அடையாளப்படுத்துகிற முயற்சியை தொடர்ந்து செய்கிறார். இது ஓவியம், புகைப்படம், எழுத்து, பதிப்பு என்று எல்லா துறை சார்ந்தும் அவருடைய அக்கறை இருக்கிறது. இந்த மேடையில் ரஞ்சித் அவர்களுக்கு என் மனமிழந்த பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அவரோடு இணைந்து இந்த பண்பாட்டு இயக்கத்தில் துணை நிற்கக்கூடிய எல்லோருக்குமே என் அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக என் விருப்பத்துக்குரிய படைப்பாளர் தமிழ் பிரபாவுக்கு என்னுடைய கூடுதல் ஒரு அன்பும் படைப்பும். அவர் ஒரு நல்ல நாவலாசிரியர், திரைக்கதை ஆசிரியர். அவர் மிகப்பெரிய விருதுகளை, அங்கீகாரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அத்தனை கனவுகளும் நிறைவேறுவதற்கு நான் வாழ்த்துறேன். அப்புறம் இன்று இந்த வேர்ச்சொல் இலக்கிய அமைப்பின் சார்பாக விருது பெற இருக்கிற கவிஞர் NT ராஜ்குமாருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அவரை வாசித்திருக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த கவிஞர் இங்கே அங்கீகரிக்கப்படுகிறார் என்பதால் அவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் 1 கோடி பேருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் வசிக்கிறோம். 1 கோடி பேர் என்பது வெறும் மனிதர்களுடைய எண்ணிக்கை அல்ல. 1 கோடி பேர் வசிக்கிறார்கள் என்றால் 4, 5 கோடி கதைகள் இருக்கின்றன என்று அர்த்தம். இந்த நகரம் கதைகளினுடைய பெரும் கதை நிலம். எங்கு பார்த்தாலும் கதைகள், எல்லோருக்கும் கதைகள். கதைகள் அன்றாடம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வாழ்நிலத்தில் நாம் இருக்கிறோம். அன்றாடம் கதை கேட்கிறோம், கதை சொல்கிறோம், கதையை வாசிக்கிறோம், கதையை எழுதுகிறோம். இது அல்ல நான் கவனப்படுத்த வரும்போது. இந்த கதைகளில் யார் எழுதப்படுகிறார்கள், யார் எழுதப்படவில்லை. ஓராயிரம் கதைகள் எழுதப்பட்ட போதும் இன்னும் எழுதப்படாத அந்த மனிதர் யார்? யாருடைய கதையை நாம் வாசிக்கிறோம், யாருடைய கதையை எழுதுகிறோம் என்பது மிக முக்கியமானது. உண்மையில் இந்த நகரத்தினுடைய 2 பெரும் கரங்களை நான் இங்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே இந்த நகரம் தூய்மையாக ஒரு புத்தாடையைப் போல உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த இரவை, இந்த நகரை எப்படி தூய்மைப்படுத்துகிறார்கள் என்று நேரில் பாருங்கள். எத்தனை வீதிகள், எத்தனை சாலைகள், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு இடங்களும் எவருடைய கரங்களால் தூய்மைப்படப்படுகிறது என்று நீங்கள் நேரில் பார்த்தால்தான் இந்த புத்தாடை உங்களுக்கு எப்படி காலையில் கிடைக்கிறது என்று தெரியும். ஆயிரம் கரங்கள் இந்த நகரை இரவில் சுத்தப்படுத்துகின்றன. நீங்கள் பயன்படுத்துகிற இந்த சாலையை தூய்மைப்படுத்துகின்றன. பொது இடங்களை தூய்மைப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, எங்கெங்கிருந்தோ வரக்கூடிய ரயில்களை, மின்சார ரயில்களை, நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களை, பேருந்துகளை தூய்மைப்படுத்துகிற அந்த கரங்களை நீங்கள் என்றாவது பார்த்திருக்கிறீர்களா என்ன? ஆனால் காலையில் உங்களுக்கு இந்த சாலை சுத்தமாக இருக்க வேண்டும், காலையில் இந்த வாகனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மின்சார ரயில்கள் இரவில் சென்று சேர்ந்த பிறகு மின்சார ரயில்களை தூய்மைப்படுத்துவதற்கென்றே பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ரயிலை சுத்தம் செய்கிறார்கள். நாம் பறந்து செல்லக்கூடிய இந்த விமானத்தை தூய்மைப்படுத்துவதற்கு விமான நிலையத்தில் எண்ணிக்கையற்றவர்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்திருக்கிறார்கள். ஒரு சிறு தூசி கூட இல்லாத விமான நிலையத்தினுடைய அந்த பொது இடங்களை தூய்மைப்படுத்துகிற கரங்கள் எங்கும் எழுதப்படவே இல்லை.
அப்படி என்றால் இந்த நகரத்தினுடைய எழுதப்பட வேண்டிய, எழுதப்படாத, நாம் காணாத அந்த 1000 1000 மனிதர்களைத்தான் இந்த அவை முதன்மையாக கவனம் கொள்ள வேண்டும். அவர்கள்தான் எழுத்தில் எழுதப்படவும், கொண்டாடப்படவும், அவர்கள் யார்? எங்கிருந்து வருகிறார்கள்? எந்த வாழ்க்கையில் வாழ்கிறார்கள்? அவருடைய உணவு என்ன? அவர்கள் எப்படி தன்னுடைய நாளை கழிக்கிறார்கள் என்று தெரியாது. தூய்மைப்படுத்துகிற பெரும் கரம் ஒருவேளை தன் செயல்பாட்டை நிறுத்திவிட்டால் 2 நாள் கூட நீங்கள் இந்த நாளில் வாழ முடியாது. உங்கள் பணிகளுக்கு செல்ல முடியாது. உங்கள் வீதிகளில் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாது. உங்கள் பொருட்டு யார் யாரோ இரவெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்றும் அந்த கரங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். அதுபோலவே இன்னொரு பெரும் கரம் இந்த நகரத்தில் உணவளிக்கக்கூடியவர்கள். தேநீர் கடைகளில் தொடங்கி, சாலையோர உணவகங்களிலிருந்து தொடங்கி, சிறியதும் பெரியதுமாக 1,00,000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் இந்த நகரத்தில் இருக்கிறது. வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு நாளில் இந்த சென்னை நகரில் தயாரிக்கப்படக்கூடிய இட்டலிகளினுடைய எண்ணிக்கையை தொகுத்தால் 2 கோடிக்கு மேல் இருக்கும். 2 கோடி இட்டலி, 1 கோடி தோசைகள் சாப்பிடுகிற ஒரு நகரம் இது. அத்தனையும் பசியாற்றுகிறார்கள். யாருக்கு பசியாற்றுகிறார்கள்? இந்த நகரை நம்பி வந்திருக்கிற, இந்த நகரில் வாழுகிற, எங்கெங்கிருந்தோ பணிக்காக, வேலைக்காக, மருத்துவமனைக்காக, படிப்பிற்காக என்று வேறு வேறு பணிகளுக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய பசியையும் மாற்றுகிற மாபெரும் கரங்கள் இந்த நகரத்தில் எல்லா வீதிகளிலும் இயங்கிட்டே இருக்கு. உங்கள் ஒரு சிறு வீதியில் ஒரு தேநீர் கடை, ஒரு சாலையோர உணவகம், ஒரு அக்கா கடை, ஏதேதோ உணவகங்கள். அவர்கள் பொறுப்போடு உங்களுக்கு ஒரு உணவை கொடுக்கிறார்கள். உண்மையில் இந்த 2 கரங்களும் தான் இந்த நகரை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நகரம் செயல்படுகிறது என்றால் பசியாற்றுகிற கரங்களும் தூய்மைப்படுத்துகிற கரங்களால் தான் இந்த நகரம் உண்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எழுத வேண்டிய, கவனம் கொள்ள வேண்டிய, அக்கறை கொள்ள வேண்டிய, அருகிலிருந்து நாம் துணை கொள்ள வேண்டிய கரங்கள் இவைதான். ஆனால் இவை எழுதப்படவில்லை என்பதுதான் உண்மையில் வருத்தமான ஒன்று. நாம் ஒரு விசித்திரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் காலம் என்பது செயற்கை உண்மைகளின் காலம். உண்மைகளுடைய காலம் அல்ல, செயற்கை உண்மைகள். உங்கள் அலைபேசியில் அன்றாடம் உங்களை வந்தடையக்கூடிய அத்தனை செய்திகளும் உண்மை அல்ல, பொய்யும் அல்ல, செயற்கை உண்மைகள். உண்மைகளைப் போலவே உருவாக்கப்படுகின்றன. உண்மைகளுக்கு பதிலாக உருவாக்கப்படுகின்றன. உண்மைகள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை குறைப்பதற்காக உருவாக்கப்படுகின்றன. இந்த செயற்கை உண்மைகளை உருவாக்குகிறவர்கள் எதற்காக உருவாக்குகிறார்கள் என்று பார்த்தால், உங்களுடைய கவனத்தை, அக்கறைகளை, உங்கள் மனதில் இயல்பாக இருக்கக்கூடிய அன்பை, உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய உண்மையின் மீதான வேட்கையை அவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள். ஒரு புகைப்படத்தோடு செய்தி வந்துவிட்டால் உண்மை என்று நாம் நம்புகிறோம். புகைப்படமும் பொய் சொல்லும். புகைப்படம் பொய் சொல்லாது என்பதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த வெறும் நம்பிக்கை. புகைப்படத்தை எப்படி பொய் சொல்ல வைப்பது என்பதுதான் நம் காலத்தினுடைய ஒரு பெரிய வேடிக்கை. இந்த செயற்கை உண்மைகள் தான் ஒரு எழுத்தாளனாக எனக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சத்தை, தொந்தரவை, மன நெருக்கடியை தந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் இது உண்மை இல்லை, உண்மை இல்லை என்று விளக்கிக் கொண்டே இருப்பீர்களா என்ன? வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கையில் இருக்கக்கூடிய அலைபேசியிலும் நூற்றுக்கணக்கான இந்த செயற்கை உண்மைகள், பொய் செய்திகள், வெறுப்பிலிருந்து உருவான தகவல்கள் வந்து சேர்ந்துட்டே இருக்கு. ஒரு இலக்கியம் போன்ற ஒரு சிறிய வெளிச்சத்தால் இவ்வளவு பெரிய இருட்டை எப்படி துரத்த முடியும் என்றால் அச்சமாகத்தான் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இணையத்தில் ஒரு கடிதம் பகிரப்பட்டது. அது சார்லி சாப்ளின் தன் மகளுக்கு எழுதிய கடிதம். மகள் ஒரு நடன மேடையில் நடனமாடுகிற நேரத்தில் அவளை பாராட்டுவதற்காக சாப்ளின் எழுதிய அந்த கடிதத்தில் சாப்ளின் தந்தையாக தன் மகளுக்கு சில அறிவுரைகளை, ஆலோசனைகளை, தான் யார் என்பதையெல்லாம் சொல்லி இருப்பார். 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் அந்த கடிதம் வெளியானது. தந்தைகள் உருகி உருகி மகளுக்கு அதை அனுப்புனாங்க. பொது வழிகளில் அந்த கடிதம் மிக பிரபலமானது. ஜப்பானியெல்லாம் அந்த கடிதத்தை ஃப்ரேம் பண்ணி பிள்ளைங்களுக்கு பரிசா கொடுத்தாங்க. உலகமெங்கும் அந்த கொண்டாடப்பட்ட சார்லி சாப்ளினுடைய கடிதத்தை சாப்ளின் எழுதவில்லை நண்பர்களே. அந்த கடிதத்தை எழுதிய நண்பர் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவருக்கு திடீரென்று தோன்றியது, கற்பனையாக நாம் பலரோட பேர்ல கடிதங்களை எழுதினால் என்ன? அவர் எழுதுகிற போதில் கற்பனை கடிதம் என்று தலைப்பிட்டே இந்த கடிதத்தை எழுதினார். சாப்ளின் தன் மகளுக்கு எழுதுவது போல. உண்மையில் சாப்ளின் எழுதியிருந்தால் இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருப்பார் என்பதுதான் உண்மை. அந்த கடிதத்தை அந்த மேலே இருக்கக்கூடிய கற்பனை உரையாடல் என்பதை மட்டும் நீக்கிவிட்டு சாப்ளின் கடிதமாக வெளியிட்டதோடு நூற்றுக்கணக்கான மொழிகளில் அதை மொழிபெயர்த்து சாப்ளின் தன் மகளுக்கு எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் பாருங்கள் என்று
கொண்டாடுகிறார்கள். உடனே இவர் என்ன செய்தார் என்றால், ஊடகங்களை அழைத்து, இது சாப்ளின் எழுதிய கடிதம் அல்ல, நான் தான் அந்த கடிதத்தை எழுதினேன், இந்த பத்திரிகையில் தான் வெளியானது என்ற உண்மையை சொல்லுகிறார். ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்தன தெரியுமா? சாப்ளினுடைய கடிதம் இருக்கிறதே என்று அவர்களே ஒரு பொய் கடிதத்தை தயார் பண்ணியும் வெளியிட்டாங்க. இவர் சொல்றார், நான் தான் வெளியிட்டேன், இந்த இதழில் தான் வெளியிட்டேன், நான் தான் இந்த வாசகங்களை எழுதினேன், சாப்ளின் அல்ல என்று. இல்லை, சாப்ளினுடைய புகழை நீ கெடுக்க பார்க்கிறாய் என்று அதை எழுதியவரை குற்றவாளியாக்கிட்டாங்க. அவர் இன்று வரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒன்றை கற்பனையாக செய்தால் அது நிஜமாகி விடுகிறது. அந்த செயற்கை உண்மை உண்மையே இல்லை என்று சொல்பவரையே குற்றவாளியாக்கி விடவும் செய்கிறது. இதையெல்லாம் தாண்டி சாப்ளின் பெயரால் அல்ல, அரிஸ்டாட்டில் பெயரால், அறிஞர்கள் பெயரால் ஏராளமான பொய்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டே இருக்கிறது. இது எதுவும் அந்த அறிஞர்களில் எழுதியதும் அல்ல, சொன்னதும் அல்ல. இணையத்தில் வரக்கூடிய தகவல்களை நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை அதை பரிசோதிக்காமல் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு மருந்தை கொடுக்கும்போது எவ்வளவு கவனமாக கொடுப்பீர்கள்? அந்த மருந்து உண்மையில் காலாவதி ஆகிவிட்டதா? போதுமான அளவிற்குத்தான் கொடுக்க வேண்டுமா? இதை நம்பி அந்த ஒரு ஸ்பூன் மருந்தை என் குழந்தைக்கு கொடுக்கலாமா என்று நீங்கள் அவ்வளவு ஆலோசனை செய்வீர்கள் இல்லையா? அதை விட 10 மடங்கு ஆலோசனை நீங்கள் இணையத்தில் ஒரு செய்தியை நம்பும் முன்னாடி யோசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். இதுதான் செயற்கை உண்மை. சாப்ளின் பெயரால் ஒரு கடிதம் எழுதப்பட்டால் அதை எழுதியவரே மறுத்தாலும் மறுக்க முடியாது. உண்மையில் மக்கள் அப்படி ஒரு கடிதம் எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது எனக்கு புரிகிறது. அப்படி எழுதிய தந்தை அல்ல சாப்ளின். ஆனால் அப்படி ஒரு சாப்ளின் ஒரு மகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தால் அந்த கடிதம் நன்றாக இருக்குமே. அதில் தன் மகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் இன்றைய தந்தை இன்றைய மகளுக்கு சொல்ல வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஆலோசனை தான். சாப்ளின் பெயரால் வெளியானது. அந்த கடிதம் அல்ல என்னுடைய பிரச்சனை. நீங்கள் ஒரு தகவலை பொது வழியில் பகிர்ந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்பதுதான். இன்றைக்கு இலக்கியம், எழுத்து உலகம் முழுவதும் தனித்துவமான குரல்களை, அசலான உண்மைகளை, இந்த உண்மைகள் எதனால் மறைக்கப்பட்டன என்பதை பற்றி பேசத் தொடங்கி இருக்கின்றன. அவற்றை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். நான் பள்ளியில் படிக்கும்போது ஒரு கதையை கேட்டிருக்கிறேன். ஒரு மன்னர் ஆடை அணியாமல் பொது வெளியில் ஊர்வலம் சென்றபோது எல்லோருமே அவர் ஆடை அணிந்திருக்கிறார் என்று பாராட்டிட்டே இருப்பாங்க. கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அவர் ஆடை அணியவில்லை, அவர் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார் என்று உரத்து சொல்லுவான். அந்த ராஜாவின் உண்மையை ராஜாவுக்கே வெளிப்படுத்துவான். ராஜாவும் தான் ஆடை அணிந்திருப்பதாகத்தான் நினைப்பார். அந்த கதையை நான் சிறு வயதில் படித்த போது என் ஆசிரியர் சொன்னார், ஒரு மன்னரே இப்படி ஒரு பொய்யை சொன்னாலும் உண்மையை சொல்லுகிற சிறுவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று. வளர்ந்து நான் பெரியவனான பிறகு எனக்கு இருந்த ஒரே ஆசை, அந்த சிறுவனும் வளர்ந்திருப்பானே, இன்றைக்கு அவன் என்னவாயிருப்பான்? சிறு வயதில் மன்னருக்கு எதிராக உண்மையை பேசிய சிறுவன் இளைஞனாகின போது என்னவாயிருப்பான்? அந்த மன்னர் என்ன செய்திருப்பார் என்று. நானே ஒரு எழுத்தாளன் தானே, நானே அதற்கு இன்னொரு கதையை எழுதினேன். என் கதையில் அவன் அரண்மனைக்கு வந்தவுடனே மன்னர் சொல்லுவார், அந்த பையனை வளரவிடக்கூடாது, நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஆள் அந்த பையன் மட்டும்தான். இத்தனை பேர் மௌனமாக என் நிர்வாணத்தை உடையாக ஏற்கும்போது ஒரு சிறுவன் உண்மையை சொல்லுகிறான் என்றால் அவனை உடனே நம் பக்கத்தில் கொண்டு வந்துருங்க. என்ன செய்யலாம் என்று கேட்டபோது ஆலோசனை சொல்வார்கள், அவனை வேறு நாட்டில் வேறு மொழியில் கல்வி பெறுங்கள், உண்மையை விட்டு தானே விலகி விடுவான். ஒருவனை உண்மையை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்றால் அவனை வேறு மொழியில் கல்வி கற்க வைக்க வேண்டும். வேறு தேசத்தில் சொந்த மொழியை மறந்தவனாக அவன் கல்வி கற்க வேண்டும். அப்படி என்றால் நிச்சயம் அவன் உண்மையை விட்டு விலகி விடுவான். ஆனால் அவன் அந்த நாட்டிற்கு போய் அந்த மொழியில் கல்வி கற்ற போதும் தன் சொந்த மொழியை, சொந்த உண்மைகளை மறப்பவனாக இல்லை. அவன் உண்மையின் பக்கம் நிற்பவனாகவே கல்வி கற்றும் வந்தான். திரும்பி வந்தபோது மன்னர் கேட்டார், இப்போது அவனை என்ன செய்வது என்று. இன்னொரு ஆலோசனை சொன்னார்கள், அவன் மிகச்சிறந்த படிப்பாளியாக, அறிவாளியாக இருக்கிறான், ஒரு அரசாங்க வேலை கொடுத்து விடுங்கள், தானே அவன் பொய்யின் பக்கம் நின்று விடுவான் என்று. உடனே அவனை அரசினுடைய அதிகாரியாக்கினார்கள். ஏனென்றால் அதிகாரியான மறுநிமிடமே நீங்கள் தலையசைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. உண்மைகளை மறைக்க வேண்டிய அவசியம் உருவாகி விடுகிறது. சட்டத்தின் பெயரால் நிறைய விஷயங்களை பகிர முடியாத நிலைக்கு உங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள். ஆனால் இவன் அதிகாரியாக இருந்த போதும் அதே பரிவோடு, அதே உண்மையோடு, அதே நேர்மையோடு, அதே சத்தியத்தினுடைய பாதையில் நடப்பவனாக இருந்தான். இவனை என்ன செய்வது என்று திரும்பவும் கேட்டார்கள். அரசர் சொன்னார், அதிகாரமிக்க வசதியான ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள்,
தானே மாறிடுவான். அதுவும் நடந்தது. ஆனால் அவன் மாறவில்லை. இவனை எப்படித்தான் சமாளிப்பது என்று தெரியாத போது ஒருவர் ஆலோசனை சொன்னார். அவனை சுற்றி 10 பேரை இருக்க சொல்லுங்கள். அவன் செய்கிற சிறு சிறு காரியங்கள் உட்பட எல்லாவற்றையும் பாராட்டிக் கொண்டே இருங்கள். அவன் நாள் முழுவதும் பாராட்டை கேட்டுக்கொண்டே இருந்தால் தானே உண்மையை விட்டு விலகி விடுவான் என்று. அவனோடு 10 பேரை உடனிருக்க வைத்தார்கள். அவன் செய்கிற எல்லாவற்றையும் புகழ்ந்தார்கள். எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய விஷயம் என்று. அவன் முதலில் நம்பவில்லை. ஆனால் காலப்போக்கில் அந்த புகழுரைகளை நம்பத் தொடங்கினான், கேட்கத் தொடங்கினான், விரும்பத் தொடங்கினான். யாராவது ஒருவர் அந்த புகழுரைகள் இல்லாமல் உண்மையை அவனிடம் வந்து சொன்னால் வெறுக்கத் தொடங்கினான். அரசர் சொன்னார், இனி அவனை பற்றி கவலை இல்லை, அவன் தானே தன் புகழுக்கு அடிமையாகி விட்டான் என்று. இது கதை இல்லை நண்பர்களே. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதேனும் ஒன்றுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நான் போட்ட போஸ்ட்டுக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு, என்னோட ரீல்ஸை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, என்னோட யூடியூப்பை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. மனிதர்கள் தன் வாழ்நாளில் இத்தனை யுகங்களை கடந்து வந்திருந்தாலும் இன்று இயங்குவது போல இவ்வளவு புகழுக்கு இயங்குகிறவர்களாக ஒருபோதும் இருந்ததே கிடையாது. எதற்கு உங்களுக்கு இந்த யாசிக்கிற புகழ்? 1000, 500 என்ற எண்ணிக்கைகள் எல்லாம் பணம் அல்ல, செலவு பண்ண முடியாது. ஆனால் அந்த எண்ணிக்கைகளை பெறுவதற்காக ஒருவர் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். அதில் சில விபரீதமாக நடந்து கொண்டு இறந்து விடுகிறார்கள். சிலர் தன்னுடைய அந்தரங்கங்களை பகிர்ந்து விடுகிறார்கள். சாப்பிடுகிற மேஜையில் அமர்ந்து சாப்பிடுகிற அன்றாட உணவை இவ்வளவு காட்சிப்படுத்துகிற ஒரு காலம் வரும் என்றெல்லாம் நான் கனவு கூட கண்டதில்லை. உங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்கவே முன்னாடி கூச்சப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களே சமைக்கும் போது போட்டோ எடுத்துறாங்க, சாப்பிடும் போது போட்டோ எடுத்துறாங்க. புகைப்படங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் திகட்ட தொடங்கிவிட்டது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த புகழுக்காக நாம் செய்யக்கூடிய இழிவான செயல்கள் நாம் மனிதர்கள் தானா என்று நம்ம மீதே சந்தேகம் கொள்ள வைக்கின்றன. நாம் புகழுக்காக எவ்வளவு பெரிய விலையை கொடுக்கிறோம் என்று பார்த்தால் உண்மையில் அது தற்காலிகமானது என்ற உணர்வே படித்தவருக்கும் இல்லை, பாமரருக்கும் இல்லை, அறிவாளிக்கும் இல்லை, அறிஞனுக்கும் இல்லை, கலைஞனுக்கும் இல்லை என்றால் சமூகம் உண்மையில் ஏதோ ஒரு மதி மயக்கத்துக்கு உட்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இல்லையா? புகழ் தேவைதான். ஆனால் புகழை கடந்து செல்ல தெரிந்திருக்க வேண்டும். புகழை கையாள தெரிந்திருக்க வேண்டும். எவ்வளவு புகழ் வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். விவசாயிக்கு தெரியும் தன் நிலத்தில் தான் செய்த எந்த காரியத்திற்கும் எவர் புகழ்வதையும் விவசாயி விரும்புவதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவிற்கு தெரியும் நீங்கள் புகழாவிட்டாலும் இந்த வேலைகளை நான் பொறுப்போடு செய்வேன் என்று. அன்றாடம் இந்த புகழுரைகளில் ஏதேனும் உங்கள் அம்மாவோ துணைவியாரோ தங்கையோ சகோதரனோ கேட்கிறாரா என்ன? இல்லையே. என்றால் நாம் புகழிலிருந்து விடுபடுவதுதான் நம் காலத்தின் முதன்மையான செயலாக நான் கருதுகிறேன். ஜோனதன் கெரேரி என்ற ஒரு அமெரிக்காவினுடைய ஆய்வாளர் இருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், சமீபத்தில் படித்தேன். 24/7 அப்படின்னு ஒரு புத்தகம். என்ன இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்றால், நம் காலத்தில் தூக்கத்தை எப்படி திருடுகிறார்கள், தூக்கத்தை எப்படி வணிகப் பொருளாக மாற்றிவிட்டார்கள், தூக்கம் எப்படி அபகரிக்கப்படுகிறது என்பதுதான். நூற்றாண்டுகளாக மனிதன் அடைந்த ஓய்வோடு ஒப்பிட்டால் நம் காலத்தில் தான் மிக குறைவாக தூங்குகிறார்கள். தூக்கத்தின் வரலாறு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. ஒருவேளை எழுதப்பட்டால் தெரியும். தூக்கமற்றவர்களாக தள்ளப்பட்டிருக்கிறோம். 12 மணிக்கு 2 மணிக்கு நீங்கள் எப்போ போனாலும் ஆன்லைனில் இருக்காங்க, எப்போ போனாலும் லைக் போடுறாங்க, எப்போ போனாலும் ஏதோ பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் வயது வேறுபாடின்றி எல்லோரும் தூக்கத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தூக்கமற்ற நிலையில் இருக்கிறோம் இல்லையா? இது எதனால் நடக்கிறது என்பதை பற்றி அவர் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது முதலாளித்துவத்தினுடைய ஒரு ஏற்பாடு. உங்களை உறக்கமற்றவர்களாக ஆக்குவதில் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் அவர்கள். தொழிலாளர்களினுடைய ஓய்வை விரும்பாதவர்கள் தான் உங்களை தூக்கமற்றவர்களாக ஆக்குகிறார்கள் என்று சொல்றார். சொன்னதோடு அந்த ஆய்வை விரிவாக அவர் எழுதியிருக்கிறார். வட அமெரிக்காவில் வெண் கொண்டை கொண்ட சிட்டுக்குருவிகளில் வலசை போகின்றன. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போகின்றன. இந்த வலசை போகிற குருவிகளுக்கு என்ன சிறப்பு என்றால், அவை 7 நாட்கள் பகலிரவாக உறங்காமலேயே பறந்து போகும். ஒரு இடத்தில் கூட உறங்குவதற்கு நிற்காது. எங்கும் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும். 7 நாட்கள் பறந்து போய் அது மெக்சிகோவினுடைய ஒரு பகுதிக்கு சென்று தன் இனத்தை விருத்தி செய்து கொண்டு திரும்பி பறந்து வரும். அந்த குருவிகளை அமெரிக்கா ஆராய்கிறது. அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் ஆராயவில்லை. அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை ஆராய்கிறது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அணு ஆயுதங்களை ஆராய்கிறது என்றால் எனக்கு புரியும். கருவிகளை அல்லது தொழில்நுட்பத்தை ஆராய்கிறது என்றால் புரியும். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி ஒரு சிட்டுக்குருவியை ஆராய்கிறார்கள் என்றால்,
தூக்கமில்லாத போர் வீரர்களை, சோல்ஜர்களை உருவாக்குவதுதான் அவர்களுடைய லட்சியம். உறங்காமல் இரவெல்லாம் போரிடக்கூடிய போர் வீரன் தான் எதிர்காலத்துக்கு தேவை. இந்த குருவிகள் எதனால் இப்படி உறக்கமில்லாமல் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கின்றன என்ற ஆய்வின் வழியாக ஒன்றை கண்டுபிடித்து விட்டால் அதை உடனடியாக இராணுவத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதுதான். யோசித்து பாருங்கள், என்றைக்காவது உலகம் இப்படி ஒரு குருவிகளிடமிருந்து ஒரு இராணுவத்திற்கு தேவையான அடிப்படை ஆதாரத்தை தேடுமா என்ன? தேடுகிறார்கள். தேடுவதோடு அவர்கள் சொல்றாங்க, இந்த குருவிகளால் 2 துறைகள் எதிர்காலத்தில் இதிலிருந்து கிடைக்கக்கூடியதால் பயன் வரும். ஒன்று இராணுவம், இன்னொன்று உழைப்பாளர்கள் அத்தனை பேரும் அவர்கள் இரவில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படுவார்கள். இன்றைக்கே வந்துடுச்சு. இன்றைக்கே பகலில் உழைத்துவிட்டு இரவில் ஓய்வெடுக்க வேண்டிய எல்லோரும் இரவிலும் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு பகல் இரவு என்று கிடையாது. ஆனால் பகல் இரவு என்பது வெறுமனாக வெளிச்சம் இருக்கிறது, இருட்டு இருக்கிறது என்று பிரிக்கப்பட்டதல்ல. ஓய்வு என்பது மனிதனை புத்துணர்வாக்குகிற, கனவுகளை உருவாக்குகிற, ஓய்வின் வழியாக உடலும் மனமும் புத்துயிர் பெறுகிற ஒரு பெரும் நிகழ்வு அது. ஓய்வின் போதுதான் இசை கேட்கிறோம், ஓய்வின் போதுதான் கதை கேட்கிறோம். நாம் கதைகளின் வழியாக தூக்கம் என்ற ஒரு மாபெரும் நிலத்திற்குள் பிரவேசிக்கிறோம். கதைகள் நம்மை ஒரு புனை உலகத்திற்குள் அழைத்து செல்வது போல தூக்கம் என்ற ஒரு மாபெரும் பொய்கைக்குள் உங்களை அழைத்து செல்கிறது. அப்படின்னா தூக்கத்திலிருந்து விடுபடுவது, தூக்கமற்றவர்களாக ஆக்குவது, தூக்கமற்றவர்களாக இருக்கிற நேரத்தில் உங்களை எங்கேஜ் பண்ணணும். உங்கள் விழித்திருக்கிறீர்கள் என்ற உணர்வு வராமல் இருப்பதற்காக உங்கள் அலைபேசி இருக்கு, அது இயங்கிட்டே இருக்கு, காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. ஜொனதன் கிரேரே ஒரு இன்னொன்றை சொல்லுகிறார். 1990 ரஷ்யன் யூரோப்பியன் ஸ்பேஸ் சனட்டோரியம் என்ற ஒரு மாபெரும் அமைப்பு இதன் அடுத்த படியை திட்டமிட்டது. என்ன படி தெரியுமா? உலகில் இரவே இருக்கக்கூடாது, இந்த பூமியில் இரவே இருக்கக்கூடாது. மாறாக முழு இரவுக்கு பதிலாக முழு பகலை உருவாக்குகிற விண்கலங்களை உருவாக்கி சேட்டலைட்டின் வழியாக பகல் அளவிற்கு முழுமையாக இரவிலும் பகலை உருவாக்க முடியும் என்றால் மனிதர்கள் வேலை செய்து கொண்டே இருப்பாங்க தானே, நிறைய உற்பத்தி நடக்கும் இல்லையா, நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா என்று ஒரு முழு பகல் அளவுக்கு முழு இரவை உருவாக்குவதற்காக முயன்றார்கள். ஆனால் அந்த திட்டம் தோல்விவிட்டது. இன்று தோல்வியிட்டிருக்கலாம், ஆனால் அதுதான் அவர்களுடைய லட்சியம். ஆனால் நாம் கதை கேட்டு வளர்ந்திருக்கிறோம், கவிதை கேட்டிருக்கிறோம், இசை பாடி மகிழ்ந்திருக்கிறோம் என்றால் எல்லாம் இரவோடு தொடர்புடைய நினைவுகள். நம் இரவு இத்தனை கேள்விகளால், இத்தனை கதைகளால், இத்தனை புனைவுகளால் நிரம்பியது. உங்கள் அந்தரங்கத்தினுடைய ஒரு பகுதி உங்கள் இரவு என்பது. அதனால்தான் யாமம் என்ற ஒரு நாவல் எழுதினேன். அது ஒரு வாசனை திரவியம் போல இந்த நகரம், எல்லா நகரங்களும் தனக்கான இரவை கொண்டிருக்கிறது என்று. நாம் எந்த ஆபத்தில் இருக்கிறோம் என்றால் நாம் நினைப்பது போல சிறிய கண்முன் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அல்ல. உலகு தழுவிய அளவில் ஒரு பெரும் கரம், ஒரு செயற்கை இரவை செயற்கை பகலாக்க மாற்றுகிற அதே வேளையில் தான் இன்னொரு பக்கம் எழுத்தாளன் அமர்ந்து, கலைஞன் அமர்ந்து தன் சொந்த பணிகளுக்கு இடையே இந்த உலகை மீட்கவும், நம்பிக்கை கொள்ளவும், புதிய விஷயங்களுக்கான மாற்றத்தை உருவாக்கவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காஃப்கா ஒரு கதை எழுதியிருக்கிறார், பட்டினி கலைஞன் என்ற ஒரு கதை. அந்த கதையில் ஒருவன் பட்டினி கிடப்பதை காட்சி பொருளாக மாற்றி டிக்கெட் கொடுத்து எல்லாரையும் பார்க்க வருவார்கள். அவன் பட்டினி கிடப்பான், அதுவும் ஒரு கூண்டில் அமர்ந்து கொண்டு பட்டினி கிடப்பான். பட்டினி கிடப்பவனை பார்ப்பதற்காக எல்லோரும் கட்டணம் செலுத்தி வருவார்கள், பார்ப்பார்கள். இந்த பட்டினி கலைஞன் உண்மையில் ஏதேனும் நேரத்தில் சாப்பிட்டு விடுகிறானா என்று பார்ப்பதற்காக 3 காவலர்கள் இருப்பார்கள். இவனுக்கு பட்டினி கிடப்பதல்ல, தன் பட்டினியை கூட பரிகாசம் செய்கிறார்களே, சந்தேகப்படுகிறார்களே என்றுதான் கோபம். அவர்கள் அருகில் வந்து இவன் ஏதானும் சாப்பிட்றானா நைட்லாம் பார்த்துட்டே இருப்பான். அவன் 40 நாட்கள் பட்டினி கிடப்பான். அவன் நினைப்பான் என்ன அப்படின்னா, பட்டினி கிடப்பதை பார்ப்பதற்கு உலகம் எப்போதும் தயாராக இருக்கிறது. உங்கள் பரி உணர்வு என்பது கட்டணமாக மாற்றப்படும். அந்த கட்டணத்தை செலுத்தி இந்த பரி உணர்வை பார்க்க இவ்வளவு பேர் வருவாங்க. ஆனால் அந்த நிறுவனமோ அவனை காட்சி பொருளாக்கி வச்சுட்டு 40 நாள் முடிஞ்சோடனே தூக்கி போட்டு அடுத்த வேலையை செஞ்சிடும். இந்த கூண்டில் இவனுக்கு பதிலாக ஒரு சிறுத்தையை கொண்டு வந்து வைப்பார்கள். இவனை பார்க்க வந்ததை போல 100 மடங்கு கூட்டம் அதிகம் வரும். அந்த வெறுப்பில், புறக்கணிப்பில் அந்த மனிதன் இறந்து விடுவான். காஃப்கா சொல்லுவது வேறொன்றுமே இல்லை நண்பர்களே, கலைஞனால் பசியை வெல்ல முடியும், புறக்கணிப்பை வெல்ல முடியாது. புறக்கணிப்பு தான் ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. கலைஞர்கள் தன் வாழ்நாள் எல்லாம் தன் பசியை வெல்வதற்கான எல்லாவற்றையும் கண்டறிந்திருக்கிறார்கள். பசியை அவர்களால் வெல்லவும் கூடும், ஆனால் புறக்கணிப்பை வெல்ல முடியாது.
புறக்கணிப்பு என்பது அவர்களுடைய அத்தனை கலையையும், அத்தனை கனவுகளையும் நிராகரிப்பது என்பதாகும். அப்படி புறக்கணிக்கப்பட்ட, உலகம் அறியாத, கண்டுகொள்ளப்படாத கலைஞர்களை இந்த அமைப்பு கௌரவப்படுத்துகிறது, விருதளிக்கிறது, கொண்டாடுகிறது. அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியும், அன்பும், வணக்கம்.